ஒரு வாயை கூட உன்னை எதுக்கு தட்டில் வைக்க சொன்னா? ஏம்மா துணி எடுத்துக்கிறியா? ஆமாங்கக்கா, துணி எடுக்கணும், வாங்க. எம்மாடி எவ்வளோ பெரிய மூட்டை! எதுக்குக்கா இந்த வெயில்ல இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரீங்க? என்ன பண்ணது, பக்கத்து ஊரில் தான் எங்கள் கடை இருக்குது. ஆனால் எங்கள் கடை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதான் இந்த வெயிலில் வரேன். நல்லதா போச்சுக்கா. எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறாங்க. இங்கே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துப்போம். இன்னும் 3 தெருவு இருக்குது, அங்கெல்லாம் போங்க. சரிங்கக்கா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்களாக்கா? நம்மக்கிட்ட இல்லாதம்மா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. இதோ பிரிக்கிறேன் இருமா. இது அங்கேருந்து டைட்டாக கட்டி எடுத்துகிட்டு வரேன். என்னக்கா இதுக்குள்ளார ஒரு மூட்டை தான் இருக்குன்னு பார்த்தா உள்ள ஏகப்பட்ட மூட்டைலாம் இருக்குது. சரிம்மா, ஃபஸ்ட்டு யாருக்கு துணி எடுக்கணும்னு சொல்லு. இதோ இங்கே ஒரு பாப்பா உட்காந்துருக்கு. இந்த பாப்பாவுக்கு கேட்ட மாதிரி ஒரு துணி எடுங்க. இந்த பாப்பாக்காம்மா? சரி, இந்த பாப்பாக்கு இதுக்குள்ளார தான் இருக்குது. நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குமா. நீயே பார்த்து எது பிடிக்குதுன்னு சொல்லு. இங்கே பாருமா, இது ஃப்ரண்ட்டில் நல்லா புசுன்னு இருக்கும், அழகாக இருக்குது. ஒயிட் வித் க்ரீனு. அதுக்கப்புறம் இதுவும் அப்படியே குயின் ட்ரெஸ் பிரின்சஸ் போடுற மாதிரியே இருக்கும். அக்கா, இந்தமாரி எங்ககிட்ட நிறைய இருக்குங்கக்கா. பட்டா எடுங்க. பட்டு பாவாடைம்மா, பட்டு பாவாடை நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க. பாருமா, இதோ ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சரிங்கக்கா, நான் பார்த்து எடுத்துருக்குறேன். அது நடுவில் ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்காமீங்க எனக்கு. இதாங்க்கா, செம்மையாக இருக்குங்கக்கா. நான் இதுவே எடுத்துக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு எடுங்க சீதாக்கா. இதோ எடுக்கிறேன் பார்பி. எந்த ட்ரெஸ் எடுக்கிறது? ஐயே, இது என்ன இப்படி கந்தளம் குந்தளமாக இருக்குது? இது என் பொண்ணுக்கு பத்தாது. இதுவே நல்லா தான் இருக்குது. ஏங்கா, இதுவே நாங்கள் எடுத்துக்கிறோம். சரிம்மா, வேறு என்ன பார்க்குறீங்க? அக்கா, இதோ என் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பொண்ணு உட்காந்துருக்கேன். அந்த அதுவாம்மா, அது இந்த மூட்டையில் இருக்குமா. இங்கே பாருமா, இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்மா. நம்மக்கிட்ட 3 ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. இங்கே பாருமா, இந்த பாவாடை சட்டை நல்லா 8வது படிக்கிற பொண்ணு. இது சட்டை, இது 8வது. என்னங்கக்கா 1-2 செட்டு தான் வச்சுருக்கீங்க? இல்லைம்மா, நான் சும்மா சாம்பிளுக்கு 3 எட்டுன்னு வந்திருக்கேன். எங்கள் கடையில் நல்லா சூப்பராக இருக்குமா. ஓ அப்படிங்களாக்கா, நான் இப்போ ஒரு செட் எடுத்துருக்கேன். உங்கள் கடைக்கு வந்து 2 செட்டாக எடுத்துக்கிறேங்க்கா. இதில் எது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்னு தெரியலையே. ஓ, இந்த கருப்பு கலர் இதுதான் எங்கள் பொண்ணுடைய ஸ்கூல் யூனிஃபார்மு. சீதாக்கா, நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு யூனிஃபார்ம் எடுங்களேன். இல்லை, நான் கடையிலே போய் எடுத்துக்கிறேன் பார்பி. ஓ அப்படிங்களாக்கா, சரிங்கக்கா. சரிங்கம்மா, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பட்டு பாவாடை சட்டை. அதுக்கப்புறம் இதாமல் நல்லா கிராண்ட் ட்ரெஸ்ஸு உங்களுக்காகவே நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் கடையிலேருந்து. இந்த மாதிரி நிறைய கிராண்டானது இருக்குது. பிரீத்தி, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏம்மா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எடுத்துக்கலாம். சரிங்கக்கா, அப்போ நான் இது நானே எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா, உங்களுக்கு நான் சாரீ எடுத்து காமிக்கிட்டா? பட்டு சாரீ ஃபஸ்ட்டு எடுத்துக்காமிங்க. பட்டு சாரீலாம் அதோ சின்னதாக இருக்குது பாருமா, இதில் இருக்குது. உனக்கு எது வேணுமே எடுத்துக்கோ. இங்கே பாரு, இந்த டிசைன் பார்டரும் பட்டு தான். அதுக்கப்புறம் இந்த சாரீ ஃபுல்லாக பட்டு. வா, இது நல்லா இருக்கே, இது நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கு, இதுவும் நான் எடுத்துக்கிறேன். டிசைனர் சாரீ இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குது, இது நான் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ சாரீ இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன இது நல்லா இல்லையே, வெள்ளை கருப்புலாம் வேறு இருக்குது. இந்த காலத்தில் வெள்ளை கருப்புலாம் யார் கட்டுறா? வெளிநாட்டில் இருக்கவங்க தான் கட்டுவாங்களே. சரி, இந்த எல்லோ கலரே நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா, வேறு எதனா எடுக்கிறீங்களா? வேறு எதுவும் எடுக்கலக்கா. எடுக்க தந்தால் நாங்கள் உங்கள் கடைக்கு வந்து எடுத்துக்கிறோம். எவ்வளோன்னு சொல்லுங்கள். உனக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் உனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு 1500 ரூபாய் ஆயிடுச்சு. ஏங்கா, இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம்ல, கம்மியாச்சும் பண்ணி கொடுங்களேங்க்கா. இவ்வளோ ரேட்டுக்கு எடுத்து உனக்கு 1050 ரூபாய். நான் தான் பரவாயில்ல, நான் 1000 ரூபாய் போட்டுக்கிறேம்மா. சரிம்மா, நம்ம கடைக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. சரிங்கக்கா, நாங்கள் 2 பேரும் உங்கள் கடைக்கு வரோம். அதுக்கப்புறம் காசு வந்து இப்படியே நேராக போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு வீடு வரும், அதான் எங்கள் வீடு. அங்கே வாங்க, உங்களுக்கு நான் காசு தந்துடுறேன்.